28க்கு போயிடலாம். இருபத்தெட்டு 6வது வசனம் வாசி. தண்ணி மறுபடியும் ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ்லாம் கொடுக்க போகிறதில்ல, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிற அப்படின்னால ஜஸ்ட்டு நிறைய ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன். நீங்கள் அதை குறித்து கொள்ள முடியாது கேட்டுக்கொள்ள. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு அதிக ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. எல்லோரும் பைபிள் வச்சுருக்கிறீங்களா? சாம் பைபிள் எங்கப்பா? ஐன்ஸ்டைன் பைபிள் எங்கே போச்சு? சபைக்கு வரும்பொழுது பைபிள் எடுத்துக்கொண்டு வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுடைய அடையாளம். ஓகே. ஸோ வருகிற வாரத்திலிருந்து நீங்கள் பைபிள் மாத்திரமில்லை, உங்கள் ஒரு டைரியும் எடுத்துகிட்டு வாங்க. டைரி, பென்னு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ரெஃபரன்சஸ் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. ஸோ வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆராதனை முடிந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் கொயர் மெம்பர்ஸு, பாட்டு பாடுறவங்க, ஆராதனை வீரர்கள்லாம் இருந்து ஒரு 5 நிமிடம் நீங்கள் என்னை பார்த்து விட்டு செல்லும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். சில காரியங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். டைம் கிடைச்சா அதை நம்ம பார்க்கலாம். சரி, வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். யாரை வைத்த இடம்? கர்த்தரை வைத்த இடம். ஹல்லேலூயா. இயேசுவை வைத்த இடம் அப்படி சொல்ல, என்னன்னு சொல்லியிருக்காங்க? கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அதாவது அந்த கல் வந்து கல்லறைக்கு முன்பதாக இருந்து அந்த கல் புரட்டப்படுகிறது. புரட்டப்பட்டதுக்கப்புறம் இயேசு உயிர் தெழுந்து வெளியே வந்தாரா, இல்லை அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டாருங்களா? அதுக்கு முன்னாடியே வெளியே வந்துட்டார். அப்போ கல் புரட்டப்பட்டது யாருக்காக? நமக்காக. அவர் கல்லை புரட்டினா தான் அவரால் வெளியே வர முடியும்லாம் இல்லை. கல் புரட்டாமலே வெளியே வந்துட்டார். அவர் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா. அப்போ அது கல்லை புரட்டுன்னு யாருக்கு? நமக்காக தான். ஒரு அடையாளம். பாரு, வேணுன்னா உள்ளே வந்து கூட வந்து என்ன பண்ணிக்கங்க, பார்த்து கொள்ளுங்க. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த உயிர்த்தெழுதல் எதை காட்டுது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தர் என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? அவர் கர்த்தர்னு எங்களுக்கு தெரியாதா? காலகாலமாக அவர் தாங்க கர்த்தர். இன்றைக்கி நம்ம இயேசுவை கர்த்தர்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிறோம். அன்றைக்கி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவரை கர்த்தர்னு ஒருத்தர் சொல்லணுன்னா பெரிய விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம கூடவே வர ஒரு நபர் திடீர்னு இவர் தாங்க கடவுள்னு சொன்னால் யாரும் நம்புவோமா? நம்ம கூடவே வரார், நம்ம கூடவே டீ சாப்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு, கூடவே பயணிக்கிற ஒரு ஆள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் வேறங்க, இவர் கடவுளுங்க இதோட அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? என்னங்க திடீர் புது கதையை சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் கடவுள் சொல்கிறீங்கன்னு சொல்லி 1008 ஆதாரங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி தான் அந்த நாட்களில். இன்றைக்கி நம்ம அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம இயேசு ஆண்டவராக ரட்சகராக நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவர் நம்முடைய கர்த்தர். கர்த்தர்னா என்னென்னா நம்மை ஆளுகை செய்கிறவர். கர்த்தர்னா என்ன அர்த்தம்? நம்மை ஆளுகை செய்கிறார், நம்மை ஆண்டு கொள்ளுகிறவர். அவர் தான் கர்த்தர். எத்தனை பேர் கர்த்தர் ஆளுகிறார் சொல்லுங்கள்? எத்தனை பேர் கர்த்தர் ஆளுகிறார்? ஆமென். ஹல்லேலூயா. சில பேரை கர்த்தர் ஆளுகை செய்யலை. சில பேர் படங்கள் தான் ஆளுகை, சினிமா படங்கள் ஆளுகை செய்கிறது. சில பேரை நாடகங்கள் ஆளுகை செய்கிறது. சில பேர் ஐபிஎல் மேட்ச்சு ஆளுகை செய்கிறார்கள். சில பேர் சினிமா கதாநாயகர்கள் ஆளுகை செய்கிறார்கள். சிலரை உலகத்தினுடைய தலைவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். சிலரை குடும்பத்தினுடைய உறவினர்கள்
ஆளுகை செய்கிறார்கள். இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் கர்த்தர் ஆளுகை செய்கிறார்? இப்போவும் கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறாரா? அல்லேலூயா. நம்மை கர்த்தர் தான் ஆளுகை செய்யணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த ரோமருடைய காலத்தில் அந்த சமுதாயமே ஒரு வித்தியாசமான ஒரு சமுதாயமாக இருந்துச்சு. எப்படின்னா, அடிமைகள் எஜமான்கள் என்ற ஒரு சிஸ்டம் அப்போ இருந்துச்சு. அடிமைகள் எஜமான்கள். போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குற மாதிரி அடிமைகளை காசு கொடுத்து வாங்கின்னு வந்துடலாம். சொல்கிறபடி செஞ்சாகணும். உட்காரணும், எழுந்துக்கணும். அவங்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான உரிமைகளும் கிடையாது, எந்த விதமான சுதந்திரமும் அவங்களுக்கு கிடையாது. சொல்கிறத செய்யணும், பேசாமல் சொல்கிறத செய்யணும். அதுதான் அவங்களுடைய வேலை. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். ஐயோ, நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன், எங்கள் எஜமான் என்ன சொல்கிறாரோ அதன்படி நான் செய்யணும் அப்படின்ற உணர்வு தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் எஜமானனாக இருக்கிறார். சந்தோஷமாகவே இல்லையா? எஜமானனாக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார், நம்முடைய கர்த்தராக இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி ஆளுகை செய்கிறாரு அப்படின்னா, இருமாப்பாக ஆளுகை செய்கிறவர் அல்ல, அப்படி கடினமாக ஆளுகை செய்கிறவர் அல்ல, நம்மளை அப்படியே ஒடுக்குகிறவராக ஆளுகை செய்கிறவராக அல்ல. நம்முடைய ஆண்டவர் வித்தியாசம். நம்முடைய ஆண்டவர் வித்தியாசம். அவர் எப்படி இருக்கிறாருன்னா, மத்தியில் நம்ம வாசிக்கிறோம் 11வது அதிகாரம் 29 அப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 11:29 அப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன்றார். நான் சாந்தமும் நம்ம மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படின்னா, சாந்தமுள்ள ஆண்டவர், தாழ்மையுள்ள ஆண்டவர். இந்த செய்தி நல்லா கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் சாந்தமுள்ளவர், நம்முடைய ஆண்டவர் தாழ்மையுள்ள ஆண்டவர். எப்படி சாந்தம் உள்ளவர்னா, சாந்தம் என்ற அந்த ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க சாந்தம்னா ரொம்ப அமைதிப்பா, வருவார் அமைதியாக போயிடுவார், எது சத்தம் போட மாட்டார், திட்ட மாட்டார், கோவப்பட மாட்டார், அமைதியாக இருப்பார், ரொம்ப சாந்தமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அந்த சாந்தம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆனால் அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தலை. அதிகாரம் எனக்கு இருக்குது, ஆனால் அந்த அதிகாரத்தை நான் நினச்சா பயன்படுத்தலாம், ஆனால் நான் என்ன பண்ணல, பயன்படுத்தலை. அதுக்கு பதிலாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பினால் சில காரியங்களை நான் செய்கிறேன். அதுதான் சாந்தம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணேன்னா ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் வந்து விடுவிக்க மாட்டார்களான்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணேன்னா அவ்வளோ தேவ தூதர்கள் வந்து அவருக்கு உதவி செய்வாங்களாம். அவர் நினச்சிருந்தா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், ஆனால் பயன்படுத்தலை. சிலுவில் இருந்தபோது கூட அவர் சும்மா ஒரு கண்ணை அசைச்சிருந்தாருன்னா அந்த சேவகர்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. அவரை கண்ணை கட்டுறாங்க, தலையில் கொட்டிட்டு சொல்கிறாங்க, உன்னை கொட்டினது யாருன்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்றாங்க. முகத்தில் எச்சியை துப்புறாங்க. ஆனாலும் எப்படி தான் இருக்கிறார், அவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் பயன்படுத்தலை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாக இராது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்படி வந்து நம்மளை ஆண்டவர் ஆக்கலை. நல்லா கவனிக்கணும். நம்மளை ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி ஆண்டவர் ஆக்கியிருக்கிற அன்பினால தான். அதிகாரம் பண்ணி என்ன பண்ணல, நான் தான் ஆண்டவர், நான் சொல்கிறபடி கேட்டாகணும், டெய்லி என்ன பண்ணுங்கள், 1 மணி நேரம் துதிச்சாகணும், ஆராதனை பண்ணி ஆகணும், ஜெபிச்சாகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாருங்களா? இல்லை. நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறார், நம்ம ஆராதிக்கணும்னு விரும்புகிறார், அவரை தேடணும்னு விரும்புகிறாரு, அவரிடத்துல நம்ம அன்பு கூறணும்னு சொல்லி விரும்புகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அவர் சாந்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. சாந்தமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்காருன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ ஒரு பாக்கியம். கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கொஞ்சம் வசனம் சொல்லும் போது கவனிங்க, அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. ஸோ அந்த சாந்தம், நம்முடைய ஆண்டவர் சாந்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. கொடூரமான ஒரு ஆண்டவர் இல்லை. அந்த நாட்களில் கொடூரமான எஜமான்களும் இருந்தாங்க, நல்ல எஜமான்களும் இருந்தாங்க. அதனால தான் ஒரு காலகட்டத்தில் அடிமைகள் என்ற அந்த சிஸ்டம் ஒழிக்கப்பட்டதுக்கப்புறம்
நீங்கள் இனிமேல் அடிமைகள்லாம் அவங்கவுங்க சொந்த தேசத்துக்கு போகலாம், சொந்த வீட்டுக்கு போகலாம், நீங்கள் நினச்சபடி வாழ்ந்துக்கலான்னு சொன்னபோது கூட சில அடிமைகள் தங்களுடைய எஜமான்களை விட்டு போகலையாம். ஏன் போகலைன்னா உண்மையாகவே நல்ல எஜமான்களாக இருந்திருக்காங்க, அன்புள்ளவங்களாக இருந்திருக்காங்க. வாலண்ட்ரியாகவே அவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் இவ்வளோ என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இவ்வளோ அன்பாக இருந்தீங்க, மற்ற எஜமான்கள் மாதிரி இல்லை, மற்ற கொடூரக்கார எஜமான்களை போல் எங்களை நடத்தலை, அன்பாக பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, அந்த பிள்ளையை போல் என்ன நீங்கள் நடத்துனீங்க, அதனால் நாங்கள் தொடர்ந்து நான் என்ன தான் எப்படி தான் இருக்க போகிறோம், உங்களுக்கு அடிமையாகவே இருக்க போகிறோம், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி வாலண்ட்ரியாகவே இருந்தாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கூட பாருங்கள், அவர் நமக்கு கர்த்தர், நம்முடைய எஜமான். எப்படி அவர் நமக்கு எஜமானாக மாறினார் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர். எப்படி நமக்கு எஜமானா, எப்படி ஆண்டவராக மாறினார்? அந்த எஜமான்கள்லாம் போயிட்டு கடையில் போய் காய்கறிகளை வாங்குற மாதிரி அந்த அடிமைகள் காசு கொடுத்து வாங்கினாங்கல்ல. இப்போ நம்மளே ஆண்டவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். எப்படி விலைக்கு வாங்கியிருக்கிறார் சொல்லுங்கள்? அவருடைய ரத்தத்தை சிந்தி ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார். வசனத்தை வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. ரத்தத்தை சிந்தி கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். என்ன சொல்கிறாரு? உங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார். இப்போ ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு எடுத்து இப்போது நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய எஜமானாக அவர் இருக்கிறார். இப்போ நாமளே சொந்தமானவர்கள் அல்ல. வி டோன்ட் பிலாங் டு அவர் செல்ஸ். நாம் நமக்குரியவர்கள் அல்ல. நாம் யாருக்குரியவர்கள் சொல்லுங்கள்? நாம் யாருக்குரியவர்கள்? சத்தமாக தான் பேசுங்களேன். ஏசப்பாவுக்குரியவர்கள். அப்போ எதை செஞ்சாலும் நான் ஒரு காரியத்தை ஓனாக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சொந்தமாக நான் செய்ய முடியாது. ஏன்னா என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் யாருக்கு தான் சொந்தம்? ஏசப்பாவுக்கு தான் சொந்தம். உண்மையாகவே ஏசப்பா அவர் ரத்தத்தினால உங்களை விலைக்கு வாங்கி இருந்தார்னா நீங்கள் ஏசப்பாவுக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. சொல்லுங்கப்பா, என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். அப்போ அவருக்கு சொந்தமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளை எப்படி நாமளே எடுக்க முடியும்? நானே எல்லா காரியத்தையும் செஞ்சிட முடியுமா? நானே எல்லா முடிவுகளையும் எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. அவர் எனக்கு ஆண்டவர். அவர்கிட்ட போன ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பாடுறல்ல, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் நடத்துங்க. நீங்கள் தானே நான் அழைச்சிருக்கிறீங்க, நீங்கள் தான் என்னுடைய எஜமானர். நான் என்ன செய்யணும், என்ன சொல்லணும், நீங்கள் சொல்லுங்கப்பா. பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். ஆனால் அந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பாடுறதில்ல, மறந்து போயிட்டோம். நீங்கள் சொல்லுங்கப்பா. நான் சரி பயம். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கன்னா நமக்கு பிடிக்காத எதனா சொல்லிட போகிறாருன்னு பயம். ஹல்லேலூயா. பிடிக்காத சில பேர் அப்படிலாம் இருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். வாலிபருடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுறதுக்கு பயம். போய் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவரே இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? வேணாம் மகனே, உனக்கு இந்த மகள் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட போகிறார் சொல்லி ஜெபமே பண்ணுறதில்ல. அவர் எஜமானாக இருந்த ஆண்டவர், நீங்கள் பாருங்கள், உங்கள் இருதயத்தில் அது வரணும். நீங்கள் தான் என்னுடைய எஜமான், நீங்கள் சொன்னால் செய்கிறேன், இல்லைன்னா வேணாம். எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? கல்யாணம் ஆன மூலம் கை தூக்கி, கல்யாணம் ஆகாதத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் செய்கிற ஆண்டவரே, இல்லைன்னா வேணாம். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? தீர்மானம் எடுக்கும். நான் வாலிப கூட்டங்கள்லாம் நடத்தும் போது ஒரு வாலிப பையன் ஒரு ஜெபம் பண்ணான். எனக்கு இப்படிலாம் கூட ஜெபம் பண்ண முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அவனுடைய ஜெபம் எப்படின்னா, ஆண்டவரே ஒரு பெண்ணை விரும்புகிறானா, அதுக்கு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே இதுதான் விரும்புகிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இல்லையான்னு எனக்கு தெரில. ஒரு வேளை சித்தமாக இல்லைன்னா கூட சித்தமாக்கிக்குங்க. ஒரு வேளை சித்தமாக இல்லைன்னா கூட சித்தமாங்க. அப்படி இல்லை, அது ஒரு எஜமான வைக்கிற இடத்துல வைக்கலை. ஹல்லேலூயா. உண்மையான இருதயம், நல்ல இருதயம் கொண்டவர் எப்படி ஜெபம்? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும்.
உம்முடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க சொல்லுங்கள்? சத்தமே வரமாட்டுதே. எத்தனை பேர் மனம் திரும்பி சத்தமாக தான் சொல்லுங்களேன். உங்கள் விருப்பம் என்னவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். இனி வாழ்வது, பாட்டெல்லாம் நல்லா தான் பாடியிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஆமே. நீங்கள் இதை வாழ்கிறது என் வாழ்க்கையில், இது ஏசப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கை. அவருக்காக நான் என்ன பண்ணுறேன்? வாழ்கிறேன். காரணம், அவர் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் யார் கர்த்தர்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருங்க ஆண்டவர்? கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் யாருங்க ஆண்டவர்? ஆண்டவரை வந்து பாருங்கள். ஆண்டவரை, கர்த்தரை வந்து பாருங்கள். கர்த்தரை விட்டு தூரமாக போயிடாதீங்க. வாங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அவ்வளோதான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. எப்படின்னா, அவர் சொல்லுகிறபடி செய்யணும். இது மாதிரி ஒரு ஸ்திரீ சொன்னாங்க. யாருக்கும் ஞாபகம் வந்து கை தூக்கு சொல்லக்கூடாது, ஆனால் கை தூக்குங்க. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. யார் சொன்னது? கை தூக்குங்க. ஒன்று வயலட்டம்மா தூக்குறாங்களே, சொல்லுங்கள். யார் சொன்னது? சரி, ஓகே. யாருன்னு சொல்லுங்கள். ஸ்டீஃபன் சொல்லுங்கள். மரியாள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள். ஆமே. அவர் சொல்லுகிறபடி செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம். நீ கூட ஒரு பாட்டு பாடணும்ல, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் சொல்லுகிறபடி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம். ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறபடி செய்தால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம்தான். ஆனால் இந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு தான் நிறைய போராட்டம். பிசாசுனுடைய தந்திரங்களில் ஒன்று என்ன தெரியுங்களா? பிசாசு வந்து நேரடியாக வந்து அப்படி ஒன்றும் தேவ ஜனங்களை தாக்கிட முடியாது. அவன் பண்ணுறது என்னென்னா தந்திரம் தான். அவங்ககிட்ட என்ன இருக்குது? பிசாசுனுடைய தந்திரம். அந்த தந்திரத்தினால தான் என்ன பண்ணுறான்? ஜனங்களை வஞ்சிக்கிறான். இயேசுனுடைய வல்லமை நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுனுடைய வல்லமை கொண்டு பிசாசை நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் என்ன அவன் பண்ணுறான்னா, அவனுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை இந்த சகோதரனுக்குள்ளே இருக்குது. நம்ம போனால் ஜெபம் பண்ணால் நம்மளால் நிற்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் நம்மளை எப்படி வஞ்சிக்கிறான்னா, மைண்டை தான் பிடிக்கிறான். என்ன பண்ணுறான்? மைண்டை தான் கேப்சர் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் என்னது தான்? மைண்டை பிடிச்சி வச்சுக்கிறான். யோசனைகளை மாற்றி விட்டுருவான், சிந்தனைகளை மாற்றி விட்டுருவான், டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பான். நம்முடைய ஆசீர்வாதத்தை அவன் தடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப தள்ளி போட்டு விட்டுருவான், தாமதப்படுத்தி விட்டுருவான், அப்படியே இழுக்க வச்சுருவான். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாமல் பண்ணிடுவான். காரணம் என்னென்னா, சந்தேகங்கள். மைண்டில் என்ன வந்துடுது? சந்தேகமான எண்ணங்கள், சந்தேகமான உணர்வுகள், இதெல்லாம் வந்துடுது. ஐயோ, நீ எப்படி இயேசுக்கு நீ அர்ப்பணித்தா எப்படி நீ வாழ்வ? நீ உன்னுடைய வாலிப நாட்களில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் இதில் போய் நீ வந்து இப்போவே போய் சர்ச்சு கோயிலுக்கு நீ ஏன் சுற்றிட்டு இருக்கிற? அதெல்லாம் வேணாம். நீ நல்லா இப்போலாம் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயசு. சொல்லுவானா? சொல்ல மாட்டான். சொல்லுவான். ஒரு மனுஷன் மூலமாகவே வந்து சொல்லுவான், சந்தோஷமாக இருக்கிற காலம் விட்றாத, நல்லா சந்தோஷமாக இரு. 50-60 வயசு ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தாத்தாவானதுக்கப்புறம் என்ன பண்ணு, அப்புறம் கோயிலுக்கு போ, யார் வேணான்னு சொன்னான் அப்படின்னு பிசாசு என்ன பண்ணுவான்? பேசுவான். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், வாலிப நாட்களில் சின்ன வயசுலேயே உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்கள். நம்ம ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நீங்கள் யாரை நம்புறீங்களோ இல்லையா, கர்த்தரை நம்பலாம். எல்லா மனிதர்களும் நம்மளை கைவிடுவாங்க, எல்லா மனிதர்களும் ஏமாற்றுவாங்க, டிசப்பாயிண்ட் ஆகும். ஆனால் நம்ம ஆண்டவர் மட்டும் நம்மளை கைவிடவே மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். அவரை பற்றி நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம், நாளெல்லாம் தியானிக்கலாம். அவ்வளோ நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய கர்த்தர் பாருங்கள், நம்மளை கொடுமைப்படுத்துகிற கர்த்தர் இல்லை. எதுக்காக நமக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார்? நம்மளை வாழ வைப்பதற்காக தான், நம்மளை உயர்த்துவதற்காக தான், நம்மளை மேன்மைப்படுத்துவதற்கு தான், எல்லா விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் நமக்கு கர்த்தராக இருக்கிறார். நம்மளை வேலைக்காரங்களை போல் நடத்தணுன்றதுக்கு இல்லை, நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றதுக்காக தான் அவர் நமக்கு கர்த்தராக இருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த உணர்வே இல்லை. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. அவர் கர்த்தர் என்ற அந்த எண்ணமும் இல்லை.
இவ்வளோ கொஞ்சம் உள்ளத்துலேருந்து நான் பேசுகிறேன், இருதயத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு அது புரியுது. எப்படி புரியுதுன்னா, அவர் தான் கர்த்தர், அவர் தான் கர்த்தர், அவருக்கு தான் நம்ம வாழணும், அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். இது உணர்றேன். இதை கொடுக்குறவர் யார் தெரியுங்களா? இந்த எண்ணத்தை கொடுக்குறது யார் தெரியுங்களா? இந்த எண்ணத்தை, இந்த உணர்வு, அவர் கர்த்தர், இயேசு தான் கர்த்தர் அப்படின்ற அந்த சிந்தனையை, அந்த எண்ணத்தை கொடுக்குறது யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானது என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னார் ஒரு இடத்துல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போது இயேசு அல்லாமல் நம்ம பிதாவினிடத்தில் போக முடியாது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஏசப்பா கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை கர்த்தர்னு நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். நிறைய பேருக்கு அது தியரி மாதிரி மைண்டில் இருக்குமே ஒழிய இருதயத்தில் கர்த்தர் என்ற உணர்வு நிறைய பேருக்கு இல்லை. அவர் தான் கர்த்தர், அவர் சொல்கிறபடி தான் நான் கேட்டாகணும், அவர் சொல்லாமல் நான் செய்ய முடியாதுங்க, அவர்கிட்ட கேட்காம நான் எதுவும் பண்ண முடியாது, அவர் சொன்னால் வரேன், அவர் வேணான்னா வேணாதாங்க, அது வேணான்னு சொல்லிட்டாருங்க கர்த்தர், என்னால் வர முடியாதுங்க. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அந்த இடத்த வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அவங்க கர்த்தர் ஆகிடுவாங்க, அவங்க ஆண்டவர் ஆகிடுவாங்க. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12 3வது வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை கவனிங்க. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆமென். இயேசு தாங்க கர்த்தர், என் வாழ்க்கையில் இயேசு தாங்க கர்த்தர் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சொல்ல முடியாதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் இல்லை அப்படின்னா, பரிசுத்த ஆவியனுடைய ஆளுகை இல்லைன்னா அவன் வாயில் வந்து இயேசு தாங்க கர்த்தர்னு வராது. அப்போ இயேசுவை கர்த்தர் என்று நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கி தேவ ஜனங்களுக்கு, தேவ சபைக்கு தேவைப்படுறது காரியம் என்ன தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்கு பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம்? ஒருவேளை அபிஷேகம் இல்லாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலிருந்து என்ன பண்ண முடியும்? இருதயத்தை கர்த்தர் பக்கமாக திருப்பணும். ஒருவேளை ஆவியனுடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னுமா இந்த அபிஷேகத்தில் அனல் மூட்டி எழும்ப வேண்டும். அதுதான் கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்ற அந்த ஒரு நிலைக்கு அதை பார்க்கறதுக்கு அதிகமாக நம்ம அதை கொண்டு செல்லும். உதாரணத்துக்கு தூரத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் இருக்குன்னு வைங்களேன், அது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும். ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கிட்ட போக போக தான் அதனுடைய பிரகாசம் பெருசாக இருக்கும், அதிகமாக இருக்கும். கர்த்தரும் அப்படி தான். கர்த்தரை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தால் அவருடைய காரியங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நமக்கு. ஆனால் அவர்கிட்ட நெருங்க 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 அவர் எவ்வளோ பெரிய தேவன்ன்றது ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. இவ்வளோ பெரிய கர்த்தராக இவ்வளோ சாதாரணமாக நம்ம பார்த்துட்டோமே, அவர் இவ்வளோ அற்பமாக பார்த்துட்டோமே. ஏதோ வந்தார், பூமியில் மனுஷனாக பிறந்தார், மரிச்சார், 3 நாள் உயிர் தெரிந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டோமே. இவ்வளோ பெரிய கடவுளா, இவ்வளோ பெரிய பவர் உள்ளவரா, இவ்வளோ வல்லமை உள்ளது, சாதாரணமாக வந்திருக்கிறாரு அப்படின்ற உணர்வை கொடுக்குறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் அறிந்து கொள்வதற்கு அதிகமாக பிரயாசப்படும். அதுதான் நம்ம வாழ்க்கையை, நம்ம லைஃப் ஸ்டைலே அதுதான். அவர் அதிகமாக அறிந்து கொள்ளும், இன்னுமே அதிகமாக அறிந்து கொள்ளும். நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சண்டே கிளாஸ்லேயே பற்றி தெரிஞ்சிக்கலாம், சண்டே கிளாஸ்லேயே அதிகமாக தெரிஞ்சிக்கலாம், பிபிஎஸ்சில் தெரிஞ்சிக்கலாம். அதெல்லாம் சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் யாரை பற்றி கற்றுக்கணும் சொல்லுங்கள்? தாவீதை பற்றி கற்றுக்கணும், தானியலை பற்றி கற்றுக்கணும், அப்புறம் தீர்க்கதரிசிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நினச்சேன். இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிறது சண்டே கிளாஸில் தெரிஞ்சிக்கலாம், அது சுவிசேஷத்திலே சொல்லிவிடுவாங்க, அப்போவே அங்கேயே எல்லாம் முடிஞ்சிடணும். ஆனால் உண்மை அது கிடையாது. எது ஸ்டாண்டர்ட் ஹை அப்படின்னா இயேசுவை அறிந்து கொள்வது தான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு இருக்குது. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது தாவீதை பற்றி படிக்கிறது, தானியலை பற்றி படிக்கிறதுல எல்கேஜி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ ஸ்டாண்டர்டு.
அதுக்கப்புறம் நம்ம அப்போஸ்தலர்களை பற்றி படிக்கிறதுலாம் ஒரு 10th 12th மாதிரி. ஓகே, பிஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸை பற்றி படிக்கிறது தான் பிஹெச்டி. அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் நம்ம 1% கூட தெரிஞ்சிக்கல அவரை பற்றி. கர்த்தர் என்று ஒரு அந்த அறிவு, ஒரு அந்த ஞானம் வந்து நமக்கு அந்தளவுக்கு இல்லை. அதில் வளரும்பொழுது தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும். ஒரு ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். கொல்லைசேருக்கு போங்க. கொல்லைசேர் 1வது அதிகாரம் 28வது வசனம். கொல்லைசேர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. யாரை அறிவிக்கிறாங்களா? தாவீதை அறிவிக்கிறாங்களா? தானியேலை அறிவிக்கிறாங்களா? இல்லை யோனாவை அறிவிக்கிறாங்களா? நோவாவை அறிவிக்கிறாங்களா? யாரை அறிவிக்கிறாங்களா? கிறிஸ்து இயேசுவையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஆமே, அவர்தான் அவர்தான். அவரையே நம்ம அதிகமாக அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வாழ்க்கை மாறும். நீங்கள் இயேசு எவ்வளோ பெரியவர்னு கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்களேன், வாழ்க்கை மாறும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை மாறலை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அறிவு இன்னும் நமக்குள்ளே வளரலை, அவரை பற்றிய அறிந்து கொள்ளுதல் இன்னும் பெருகுகளை அப்படின்னு தான் அர்த்தம். அவரை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றமடையும், பலனடையும். ஹல்லேலூயா. எந்த டாஸ்க்கை நம்ம பார்க்குறோமோ நிறைவேற்றுறோமோ இல்லையோ, இயேசுவை அறிந்து கொள்ளணும். அவர் கர்த்தர், அவரை கர்த்தர் என்று உணர வேண்டும். அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு தீர்மானம் பாருங்கள். என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன ஆளுகை செய்யணும். அவர் தான் எனக்கு கர்த்தர், வேறு யாரும் கிடையாது. அவர் சொல்கிறபடி நடக்க. இந்த பைபிள் என்ன சொல்லுது? எவ்வளோ காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி நான் வாழ போகிறேன். கிறிஸ்து இயேசுவின் வசனத்தில், வார்த்தையில், உபதேசத்தில் நான் வாழ போகிறேன். அப்போ இந்த கர்த்தரை அதிகமாக அறிந்து கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவர் துணை தேவை. இப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இயேசுவை அதிகமாக நம்ம அறிந்து கொள்கிறோம். கூட பாருங்கள், பைபிள் படிக்கும்போது கூட ஹோலி ஸ்பிரிட்டோட உதவியோடு படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நம்மளே படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம படித்தா ஒன்றுமே புரியாது. ஆனால் ஆவியானவர் உதவி செஞ்சார்னா ரெவலேஷனாக இருக்கும். ஒவ்வொரு வசனமும் வெளிப்பாடுகளாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், பிரசங்கம் பண்ணுறது கூட பாருங்கள், சாதாரணமாக பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் ஆவியானவருடைய உதவியோடு கூட பிரசங்கம் பண்ணும்போது அது ரெவலேட்டரியாக இருக்கும். அதுதான் ஜனங்கள் என்ன பண்ணும்? மாற்றும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அவர் என்னுடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த உணர்வு, கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். அந்த உணர்வு நமக்கு வேண்டும். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1வது வசனம். தேவபலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு எப்படி கட்டளையிட்டாராமா? பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவ சீஷர்கிட்ட எப்படி பேசியிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் பேசியிருக்கிறார். இப்போ நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன்னு வைங்களேன், நீங்கள் இப்படிலாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு மனசில் பட்டது சொன்னாருப்பா அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஒரு சிலர் அதை கேட்பீங்க, ஒரு சிலர் அது ஏதோ ஒரு சொன்னார், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஆனால் இதே வந்து ஆவியானவரால் நிறைந்து கர்த்தர் என் மூலமாக பேசுகிறாருன்னு வைங்க, அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது இல்லை? ஆவியானவர் இறங்கி பேசிட்டாருங்க, தீர்க்க தரிசனமாக பேசிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, ஊழியக்காரர் மூலமாக கர்த்தரே இறங்கி பேசினார். அப்போ அந்த வார்த்தைக்கு பவர் இருக்குது. அது மாதிரி தான் இயேசுவானவர் கூட சீஷர்கிட்ட பேசும்போது எப்படி பேசினாரா? பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பேசுகிறாராம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அவசியம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில். யோசிச்சு பார்க்குறீங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்றோம், அவரை கண்டுக்கிறதே இல்லை. அவர் இருந்தால் தான் இயேசு எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய கர்த்தர்னு நமக்கு தெரியும். அவரை பார்க்குற விதமும் வித்தியாசமாக இருக்கும். அவரை பிரமிப்பாக பார்ப்போம், வித்தியாசமாக பார்ப்போம். இவ்வளோ பெரிய ஆண்டவர், இவ்வளோ எப்படி இது ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு இருக்கும்.
அதெல்லாம் நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தான் அதெல்லாம் காண்பிக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து அவர் உயிர் தெழுகிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். இப்போ இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணம், முன் மாதிரி. நம்ம வாழ்க்கையும் எங்கே தொடங்குதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எப்போ மறுபடியும் நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுக்க போகிறோங்க. எப்போ மறுபடியும் நம்ம பிறந்தோமோ அப்போவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சு. அதிலேருந்து எப்போ வரைக்கும்? இயேசு கிறிஸ்து திரும்ப வர்ற வரைக்கும். நீங்கள் எல்லாமே அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லாவற்றையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னும் கூட ஒரு 2 மணி நேரம் விட்டால் நல்லா பேசலாம். அவ்வளோ வசனம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதில் 10 வசனத்தில் 1, 2 கூட நான் சொல்லலை, அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்திலிருந்து உயிர் திருடுகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்ததோ அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கும் நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்போ ஆண்டவர் ஆனார்? உயிர் தெழுந்ததுக்கப்புறம் ஆண்டவர் ஆனாரா, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் ஆனாருங்களா? இன்னைக்கு பிரசங்கமே இயேசு கர்த்தர், அதான் பிரசங்கம். எப்போ அவர் ஆண்டவர் ஆனார்? சிலர்னா நினைக்கிறாங்க அவர் எல்லாம் இயேசு உயிரோடு எழுந்தாருங்க, அதுலேருந்து அவர் ஆண்டவர் ஆகிட்டாங்க, இறைநிலையை அடைந்துட்டார், அப்போ தான் அவர் கர்த்தரா? இல்லை அதுக்கு முன்னாடி கர்த்தருங்களா? அவர் ஏற்கனவே கர்த்தர் தான். அவர் பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி அவர் கர்த்தர் தான், அவர் ஆண்டவர் தான். அப்போ எப்படி உயிர்த்தெழுதல் மூலமாக அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு உயர்வு கொடுக்கப்பட்டது? அது எதுக்காக அப்படின்னா, மனுஷன் என்ற ஸ்தானத்தில் நமக்காக பெற்றுக் கொடுத்த அந்த அதிகாரத்துக்காக அவர் ஆண்டவர் ஆனார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆகிருக்கிறாரு, அதே அதிகாரத்தை நமக்கு கொடுக்கறதுக்காக தான் மனிதனாக இருந்து அந்த பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அந்த அதிகாரமுடையவராக பிதாவுடைய சிங்காசனத்தில் போய் வீட்டிற்கு வலது பரிசத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். இப்போ அதே அதிகாரத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறார். அதை பண்ணலைன்னா நமக்கு அதிகாரம் இல்லை, நம்ம எல்லாம் பவர்லெஸ் கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்போம். அவர் நமக்காக அந்த அதிகாரத்தை பெற்று கொடுத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உயிர் தெழுதலுடைய வல்லமை மறுபடியும் பிறந்த ஒவ்வொருக்குள்ளும் இருக்குது. மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? இயேசுவை இரட்சகராக நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவரை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் எனக்காக உயிரோடு கூட எழுந்தார், இவர் தான் என்னுடைய இரட்சகர்னு சொல்லி நம்ம விசுவாசித்தோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஆமென். இந்த மறுபடியும் பிறந்துட்டோம் அப்படின்னா இந்த பரலோக குடும்பத்தில் நம்ம பிறந்துடுறோம், ஏசப்பாவுடைய குடும்பத்தில் நம்ம பிறந்துடுறோம். இப்போ அந்த சலுகை, அந்த குடும்பத்தினுடைய சலுகைகள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாம் நமக்கு இருக்குது. அந்த அதிகாரமும் இருக்குது, வல்லமை இருக்குது நமக்குள்ள. எப்படிப்பட்ட வல்லமைனா, இயேசுவை அந்த மரித்திருந்த அந்த இயேசுவை 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழ செய்த அந்த கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, அது நமக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் அந்த வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை நீங்களும் நானும் பயன்படுத்த முடியும். ஒரு பாவமான ஒரு காரியம் வருதா, அந்த பாவத்திலேருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு அந்த வல்லமை போதுமானது. பிசாசுனுடைய காரியங்கள் எதிர்த்து வருதா, அதிலேருந்து ஜெயிப்பதற்கு அந்த வல்லமை போதுமானது. ஆனால் அது நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா விதமான அந்த பலன், எல்லா விதமான வரங்கள், வல்லமை, ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை கொண்ட எல்லாருக்குள்ளும் அது இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்தாமல் என்னென்னா நடக்கட்டும் அப்படின்னு இருக்கலாம். இல்லை, நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழப்போம், ஏசப்பா போல் வாழ போகிறேன், இந்த உலகத்தில் அவருக்காக வாழ போகிறேன், அவர் தான் என்னுடைய ஆண்டவர், அவர் சொல்லுகிறபடி நான் வாழ போகிறேன். அதற்கு தடையாய் வருகிற எந்த விதமான தீய சக்தியாக இருந்தாலும், தீமையாக இருந்தாலும், அது இயேசுவினுடைய வல்லமை கொண்டு நான் எதிர்த்து நிற்கப் போகிறேன் என்ற ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. தீர்மானம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வது யாருக்கிட்ட இருக்குது சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட தான் இருக்குது. பெரிய ஊழியத்தை செய்யணும்னு நினைக்கிறது அது உங்கள்கிட்ட தான். சின்ன ஊழியம் செய்கிறதா, பெரிய ஊழியம் செய்கிறதா, தீர்மானம் நீங்கள் தான் எடுக்கணும். அது கர்த்தர் எடுக்கலை, நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா கர்த்தர் எல்லாத்தையும் ஆல்ரெடி கிராண்டட், அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுக்காதது ஒன்றும் இல்லை, எல்லாமே கொடுத்துட்டு. இப்போ நீங்கள் தான் எடுக்கிற தீர்மானம். நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ போகிற தீர்மானித்தால் நீங்கள் வாழலாம். நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்னு தீர்மானித்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம். நான் ஒரு வீடு கட்டுவேன்னு நினச்சா ஒரு வீடு நீங்கள் கட்டலாம். 10 வீடு கட்ட போகிறேன்னு நினச்சா நீ கட்டலாம். எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே.
அது மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, குடும்ப ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லாமே செய்வது, எல்லா விதமான ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுகிற வல்லமை நமக்கு போதுமானது. ஆமென். அந்த வல்லமை நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருக்குது. தீர்மானம் எடுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. கர்த்தர் இல்லை, அவர் ஏற்கனவே எல்லாமே கொடுத்துட்டாரு, எல்லாமே முடிச்சிட்டாரு. இன்றைக்கி நீங்கள் தான் இருக்கணும். அவராக வந்து செய்வாருங்க. அவராக ஏதோ இறக்கப்பட்டு ஏதோ செய்யட்டுங்க. நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லைங்க. அவருக்கு விருப்பம் இருந்தால் செய்யட்டும், இல்லைன்னா தப்பு, அது தவறு. அப்படி இல்லை, நீங்கள் தான் செய்யணும். இந்த உலகத்தில் ஒரு நல்ல வேலைக்கு போனோன்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், நல்லபடியாக படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சம்பளம் வருது, எல்லாம் செய்கிறோம். ஒரு உலக வேலையாக இருந்தால் அவ்வளோ காரியத்தை செய்கிறோம். கர்த்தருடைய காரியங்கள் வரும்போது அவராக பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யட்டும்ன்றோம். அது எப்படி? தவறான ஒரு காரியம். நம்ம முயற்சி செய்யணும், வேதத்தை படிக்கணும், இந்த வசனங்களை எடுக்கணும், நம்ம இருதயத்தில் வைக்கணும், அதை கீழ்ப்படியணும், அந்த காரியங்களெல்லாம் செய்யணும், முயற்சி பண்ணணும், அதை அறிக்கை பண்ணணும், அதை விசுவாசிக்கணும். எல்லா காரியங்களும் செய்யும் போது வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். சும்மாவே லேசியாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதுக்காக ஒர்க் பண்ணுறவங்க, நான் இப்படி தான் வாழ போகிறேன், இதுக்கு எல்லா ப்ரொவிஷன் எனக்கு இருக்கா? இருக்குது. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாம். இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டுறதுக்கு எல்லா டூல்ஸும் இருக்கா? இருந்தால் இறங்கலாம். இல்லைன்னா கஷ்டம். என்னங்க வெறும் கையில் எப்படிங்க கட்டுறது? இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிற வீட்டை கட்டலாம், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்கிற வீட்டை கட்டலாம், ஊழியம் என்கிற அந்த வீட்டை கட்டலாம். எல்லா விதமான அதுக்கு தேவையான ஆசீர்வாதங்களும் காரியங்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. எங்கே கொடுக்கப்பட்டது? மரித்து உயிர் தெழுந்தாருங்க பாருங்கள், எல்லாமே கொடுத்துட்டு போயிட்டாருங்க நமக்கு. இனி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் இப்படி வாழ போகிறேன், நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா அப்படி வாழலாம். ஹல்லேலூயா. 100 சபையை கட்ட போகிறேன் நீங்கள் தீர்மானிச்சிங்களான்னு கட்டலாம். அவ்வளோ வல்லம் அதில் இருக்குது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. உங்களுடைய வைராக்கியம் தான், உங்களுடைய தாகம் தான், உங்களுடைய உற்சாகம் தான். நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னா அப்படி தான். இல்லை, நான் இப்படி செய்ய போகிறேன், இதை நான் அடைந்து தீர போகிறேன், அதுக்கு ஆண்டவருடைய வல்லமை எனக்கு போதுமானது, அவருடைய வல்லமை கொண்டு நான் காரியங்களை செய்ய போகிறேன், நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். அவர் கர்த்தருங்க. அவர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராக இருக்கிறாரு. அந்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நாம் நினைக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும், அவருடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய சித்தம். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றது அவருடைய சித்தம். அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அவருடைய சித்தமான காரியங்களை எடுத்து அதற்காக நம்ம பிரயாசப்பட முடியும். அவ்வளோ வல்லமை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் போய் ஜெபம் பண்ணி பாருங்கள், காரியம் நடக்கும். நீங்கள் சுகமாகணும்னு நீங்கள் நினச்சிங்க, ஜெபம் பண்ணால் சிலருக்கு சுகமாகணும்னு நினச்சி விசுவாசமாக செஞ்சு பாருங்கள், நடக்கும். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணது சுகம் இல்லை, நீங்கள் விசுவாசமாக பண்ணால் நடக்கும். வல்லமை யாரோ ஊழியக்காரன் கொடுத்து நமக்குலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. விசுவாசத்தை துரத்தி பாருங்கள். இயேசு நாமத்தில் போன்னு சொல்லுங்க, போவோம். அதுதாங்க உயிர் தெழுகிற வல்லமை. இயேசு கிறிஸ்து எதுக்காக உயிர் தெழுந்தார்? அவர் ஆண்டவர். அவருடைய வல்லமையை, அவருடைய ப்ரொவிஷன் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் உயிர் தெழுந்தார். ஏதோ ஒன்று ஒரு நாள் சடங்காச்சாரமாக ஒரு நாள் வந்து அதை உயிர் தெழுத வாசனங்கள்லாம் படிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இல்லை. அதை வாழ்க்கையில் பிரயாசப்படுத்துறதுக்கு தான், அதை வாழ்க்கையில் வைத்து வாழ்வதற்காக தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாங்க. ஞானம் உள்ளவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். எனக்கு இவ்வளோ இருக்கா, பயன்படுத்திக்கணும். இவ்வளோ இருக்குது, இதை பயன்படுத்தாமலே இருக்கிறேனே, இப்போ அது உணர்வு வந்து இவ்வளோ இருக்குது, நான் பயன்படுத்த போகிறேன். இயேசுக்காக நான் வாழ போகிறேன். இயேசுக்காக வாழ தீர்மானம் பண்ணிட்டேன். சின்ன பிள்ளைங்களாம் ஒரு பாட்டு பாடினாங்க, இயேசுக்காக வாழ தொடங்கிட்டேன். அவங்கெல்லாம் தொடங்கிட்டாங்க. வாலிப பிள்ளைங்க தொடங்கிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்வதற்கு நம்ம தீர்மானம் பண்ணுவோம். எல்லோரும் நம்ம எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தாழ்வு. எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டிக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய வாழ்வில் நீரே கர்த்தர். கர்த்தராகிய உண்மை நான் என் இருதயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உமக்காக நான் வாழ தீர்மானிக்கிறேன். நீர் என்னுடைய வாழ்க்கையில் போதுமானவர். என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, உயர்வுகளை அடைந்து கொள்வதற்கு உம்முடைய வல்லமை எனக்குள்ள அது போதுமானதாக இருக்கிறது என்ற அந்த வெளிப்பாட்டை கர்த்தாவை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரை இன்னுமாய் எங்களை பலப்படுத்துங்க. இன்னுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுடைய மனக்கண்களை நீர் பிரகாசிக்க செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம், உமக்காக வாழ தீர்மானிக்கிறோம்.
எங்களுக்கு உதவி செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அப்பா அந்த நாளில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா இருதயத்தை நல்ல தீர்மானங்களை எடுக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இவருடைய மனக்கண்களை கர்த்தர் நீர் பிரகாசிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் என்று விரும்புகிறேன். எஃப் மேஜர் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். விசேஷமாக இந்த நாளில் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஒரு சில வார்த்தைகளே சில காரியங்கள் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். இது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக நம்ம இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே போகலை. கர்த்தருக்கென்று வாழ தீர்மானித்திருக்கிறோம். ஆமென். இது வரைக்கும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நம்ம அர்ப்பணித்திருக்கிறோம். ஞானஸ்தானம் எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, மனம் திரும்பி என் தேவனுக்காக நான் வாழப் போகிறேன், ஒரு புதிய வாழ்க்கையை நான் தொடங்க போகிறேன், கர்த்தருக்காய் ஓட போகிறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிற ஒரு தீர்மானம். ஆமென். எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்காக நீங்கள் ஓட போகிறீங்க? பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லி முடிங்க. இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓட போகிறீங்க இன்றைக்கி கர்த்தருக்காக. இந்த நாளில் தொடங்குகிற ஒரு ஓட்டம். இது வரைக்கும் நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தோம், சபையில் இருந்தோம், எல்லாம் நல்ல காரியங்கள். இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறோம். இந்த இயேசுக்காக நான் வாழப் போகிறேன். எத்தனை பேர் சொல்வீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் இயேசுக்காக வாழப் போகிறேன்? இந்த பிள்ளைங்க இவங்க ஞானஸ்தான கிளாஸ் ரொம்ப ப்ராப்பராக அட்டன் பண்ணவர்கள். ஹல்லேலூயா. ஞானஸ்தான கிளாஸ் தொடங்கினதுலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. நிறைய சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு மாற்றம் என்னுடைய இருதயத்தின் பாரம் என்னென்னா, ஏதோ கடமைக்காக ஞானஸ்தானம் எடுக்காமல் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு என் தேவனுக்காக நான் வாழப் போகிறேன்ற ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்தோடு கூட பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. அதற்கென்று நம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. நீங்கள் உணர்ந்து பாடணும். 4 பேர் தான் இருக்கு, இன்னும் 4 பேர். மேஷா இது ஸ்டான்லி முன்னாடி வாப்பா, ஸ்டான்லி முன்னாடி வாங்க. மேஷாக்கு இன்னும் வரலையா? வேலைக்கு போயிருக்காதா? சரி ஓகே ரைட். சாம் இங்கே இருக்கு. இன்னும் 2 பேர் இங்கே வாப்பா. இங்கே அங்கேயே உட்காந்துக்கிறியா? சரி ஓகே. வேறு யாரும் இன்னொருத்தர் அப்படி பார்த்தா அவன் இன்னும் வரணும்ல. சரி ஓகே ரைட். கருத்தை உணர்ந்து பாடணும். ஓகே. காடு கொடு. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகின்றேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன்
கண்களை மூடும் அவனுடைய சமூகத்தில். ஸ்தோத்திரம். இந்த தேவனுக்காக, என் இயேசு ராஜாவுக்காக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். இந்த இயேசுவுக்காக, என்னை ரட்சித்து என்னை மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, எனக்கு ஜீவனை கொடுத்த என் ராஜனுக்காக, எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த என் ராஜாதி ராஜாவுக்காக நான் வாழப் போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கரங்களை உயர்த்தல. எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் வேடிக்கை பார்க்கறது, எல்லாம் கண்களை மூடும். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். இது வரைக்கும் அந்த உலகத்துக்காக நம்ம வாழ்ந்த நாட்கள்லாம் போதும். உலகத்துக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். நம்ம ஒரு வாழ்க்கை எல்லா நேரங்கள்லையும் குடும்பத்துக்காகவே, என் குடும்பம், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், இப்படியே என் சொந்தக்காரங்க, என் நண்பர்கள், இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஏசப்பாக்காக நம்ம எப்போ வாழப்போகிறோம்? நம்மை அழைக்கிறார் ஆண்டவர். அவருக்காக வாழும்படிக்கு நம்மை அழைக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அது இருக்காது. ஹல்லேலூயா. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. அவர் கரத்தில் கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்காக வாழப்போகிறேன் என்ற ஒரு தீர்மானம், ஆழமான தீர்மானம். உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், ஏசப்பாக்காக நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் இந்த நாளில் எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இப்போ வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்காது. அது வித்தியாசமானதாக மாறிவிடும். யாருடைய முகத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, யாருக்காகவும் வாழணும் அவசியம் இல்லை. இந்த இயேசுக்காக நம்ம வாழலாம். நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த ஏசப்பாக்காக நம்ம வாழலாம். ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தலாம். ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, என் பேரண்ட்ஸ்லாம் கட்டாயப்படுத்திட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தால் தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லிக்கிறாங்க, அதனால் வந்திருக்கேன். அப்படி இல்லை. உண்மையான மனம் திரும்புது. இது ஒரு சான்ஸ். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாகவே இது ஒரு நல்ல சான்ஸ். உண்மையாக மனம் திரும்பி, உண்மையாக இயேசுக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வராது, திரும்பவும் வராது. வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். நான் உண்மையாக மனம் திரும்பி, நான் உண்மையாக ஒப்பு கொடுத்து தான் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ உண்மையாய் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கூட இந்த உலகத்தில் அப்பா இவர்கள் வாழ உதவி செய்யுங்க. சபையாராய் மீண்டுமாய் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்குற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.